ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தமிழ் வாக்ஸ் யூடியூப் சேனல். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரெக்கேவிக் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கிற ரொம்ப அழகான ஒரு மவுண்டெயினுக்கு தான் ஹைக் வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இந்த மலைத்தொடரோட பேர் ஏசியா. இது ஐஸ்லாந்து நாட்டோட தலைநகரமான ரெக்கேவிக்கு வடக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு. ரெக்கேவிக் சிட்டியில் எங்கே இருந்து பார்த்தாலும் இந்த மலையை பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த மலைத்தொடர் ஐஸ்லாந்து நாட்டோட ஒரு அடையாளமாகவும் இருந்துட்டு வருது. இதுதான் இந்த மலையோட மேப். இதில் பார்த்தாலே தெரியும் நிறைய விதமான வழிகள் இருக்கும். பட் நாங்கள் இன்னைக்கு ஈஸியான பாதையில் தான் போக போகிறோம். ரெக்கேவிக் சிட்டியில் இருந்து 15 இல்லை 20 நிமிஷங்களில் இந்த மலையேறி வரத்துக்கு வந்துட முடியும். இல்லைனா பஸ்ஸில் கூட வர முடியும். ரெக்கேவிக்கில் இருந்து சிட்டி சென்டரில் இருந்து 57வது நம்பர் பஸ் இங்கே வரைக்கும் வரும். ரோட்டுக்கு பக்கத்துலேயே பார்க்கிங் இருக்குது. அப்புறம் ஒரு காஃபி ஷாப்பும் இருக்குது பக்கத்துலேயே. இந்த மலைத்தொடரோட உயரம் கிட்டத்தட்ட 914 மீட்டர்களும் மொத்த நீளம் 10 கிலோமீட்டர்கள் வரைக்கும் அமைஞ்சிருக்கு. இந்த மலை ஒரு எரிமலை கிடையாது. ஆனால் இந்த மலை முழுக்க எரிமலையில் இருந்து வர்ற குழம்புகளில் இருந்து உருவாகிற பாறைகளில் இருந்து உருவானது தான் இந்த மலைத்தொடர். இந்த மலையில் இருக்கிற பாறைகள் கிட்டத்தட்ட 32 லட்சம் வருஷங்கள் பழமையானதாக இருக்குது. எரிமலை பாறைகளால் அமைஞ்சிருக்கிறதால தான் ரொம்பவே கருப்பாக தெரியுது. இந்த பக்கம் தான் ரெக்கேவிக் சிட்டி இருக்குது. இதில் பார்க்குற ரோடு தான் ரிங் ரோட். இந்த ரிங் ரோடில் ட்ராவல் பண்ணால் ஐஸ்லாண்ட் முழுவதும் சுற்றிட்டு வரலாம். எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே மறுபடியும் வந்துடுவோம். இந்த மலையில் ஏறுறதுக்கு நிறைய பாதைகள் இருக்குது. அதாவது ரொம்ப ஈஸியான பாதைகளும் இருக்குது, கஷ்டமான பாதைகளும் இருக்குது. நம்ம இப்போ போகிற வழி தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியான பாதையாக இருக்குது மலை ஏறுறதுக்கு. இந்த பாதையோட பேர் 12 Fells Horn. இந்த பாதையில் போனால் மலை மேலே ஏறுறதுக்கு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகும். இந்த மலையில் ஒவ்வொரு வருஷமும் மலை ஏறுற போட்டி நடத்துகிறாங்க. இந்த போட்டியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் வர்றாங்க. இங்கே வசிக்கிற உள்ளூர் மக்கள் இந்த ஏசியா மலையை பார்த்தே வானிலையை கணிக்கிறதா சொல்கிறாங்க. அதாவது இந்த மலையோட மேற்பகுதி தெளிவாக தெரிஞ்சால் அது ஒரு நல்ல சம்மர் டேன்னும், மலையோட உச்சியில் மேகமூட்டமாக இருந்தால் ரெக்கேவிக்கில் மழை வரும்னும் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறதா சொல்கிறாங்க. போகிற வழிகளில் அங்கங்கே நம்ம இந்த நதிகளை பார்க்க முடியும். இந்த ஏசியா மலையில் ஒரு பெரிய நதின்னு எதுவும் இல்லை. ஆனால் இங்கே நிறைய சின்ன சின்ன நதிகள் இருக்குது. இந்த நதிகள் எல்லாம் மலையோட உச்சியில் இருக்கிற பனிகள் உருகியும் அப்புறம் மழைநீர்கள் மூலமாகவும் உருவாகுது. கடைசியாக சில நதிகள் அட்லாண்டிக் பெருங்கடலில் தான் போய் கலக்குது.
இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப சுத்தமானது, அதுபோல் ரொம்ப ரொம்ப குளிரானது. ஐஸ்லாந்தில் இயற்கையாக ஏற்படுற நீரூற்றுகளில் இருந்து வர்ற தண்ணியை குடிக்க முடியும். சில இடங்களில் மலை மேலே வர்ற பாதைகளில் இந்த மாதிரி சின்ன சின்ன பாறைகளாக இருக்குது. அதோட ஈரமாகவும் இருக்கிறதுனால நடக்கும்போது ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஈரமாக இருக்கிறதால ஸ்லிப் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இங்கே எப்பயாச்சும் தான் இந்த மாதிரி வெயில் அடிக்கும். அதனால தான் நிறைய மக்களை பார்க்க முடியுது இன்னைக்கு. இப்போ பார்க்குறதுக்கு நார்மலாக எந்த ஆபத்தும் இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் குளிர்காலத்தில் ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா மலையோட சில இடங்களில் பனிச்சரிவு ஏற்படுறது தான் அதுக்கு காரணம். இருந்தாலும் சில பேர் குளிர்காலத்துலேயும் ஹைக்கிங் போகிறாங்க. ஆனால் அதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கணும். இந்த மலை மேலே தான் பனிப்பொழிவு முதல்ல ஏற்படும். அதுக்கப்புறமா தான் ரெக்கேவிக் சிட்டியில் பனிப்பொழிவு ஏற்படுது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ சம்மர் டைம், அதனால எதுவுமே ஸ்னோ பார்க்க முடியல. பட் 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது ரெக்கேவிக் சிட்டியில் இருந்து பார்த்தா வருஷத்தில் எல்லா நாளும் ஏதோ ஒரு இடத்துல இந்த மலை மேலே ஸ்னோ பார்க்க முடியும். அண்ட் இந்த வருஷம் ஐஸ்லாண்ட்லேயும் சம்மர் ரொம்பவே நல்லா இருக்குது. நிறைய நாட்கள் இந்த மாதிரி சம்மர் வந்திருக்கு. மொத்தமாக 7 பாயிண்ட்ஸ் இருக்குது இந்த ஹைக்குக்கு. நம்ம இப்போ தான் 2வது பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் 5 பாயிண்ட்ஸ் ஏறணும். 6 அப்புறம் 7வது பாயிண்ட்ஸ் ஏறுறது ரொம்ப கஷ்டம். முன்னாடி தெரிகிறது தான் மலை உச்சி. பார்த்தாலே தெரியும், ரொம்ப கருப்பாக இருக்குது. எரிமலைகளில் இருந்து இந்த பாறைகள் உருவானது தான் அதுக்கு காரணம். கடைசியாக அங்கே தான் நம்ம ஹைக் போய் முடியும். ஐஸ்லாந்து மக்கள் எப்போவுமே இந்த மலைக்கு வர்றாங்க. அதோட இங்கே வர்ற டூரிஸ்ட்டுகளும் இந்த மலைக்கு ஹைக்கிங் கண்டிப்பாக வர்றாங்க. ஏன்னா இந்த மலை மேலே இருந்து பார்க்கும்போது ரெக்கேவிக் சிட்டி, அட்லாண்டிக் பெருங்கடல், அப்புறம் சுற்றி நிறைய மலைகள்னு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கிறது தான். என்னதான் இப்போது சம்மர்னாலும் மலை ஏறுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஏன்னா இங்கே வெதர் எப்போ மாறும்னு சொல்ல முடியாது. திடீர்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சிடும், இல்லை மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் தேவையான ட்ரெஸ் எடுக்கிறது நல்லது.
முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மலைத்தொடர் உருவாக காரணமாக இருக்கிற எரிமலை கற்கள் 32 லட்சம் வருஷங்கள் பழமையானது. இது இப்போது ஐஸ்லாந்தில் ஆக்டிவாக இருக்கிற எரிமலைகளை விட ரொம்ப ரொம்ப பழமையானது. அந்த காலத்தில் இருந்த பனிப்பாறைகளால் தான், அதாவது கிளேசியஸ் காரணமாக தான் மலை பார்க்குறதுக்கு ரொம்ப கரடுமுரடாக இருக்குது. இந்த மலையோட பேர் ஏசியா, ஆனால் இது ஐஸ்லாண்டிக் மொழி கிடையாது. இது ஒரு கெல்டிக்ங்கிற மொழியில் இருந்து இந்த பேர் வந்திருக்கு. இந்த வார்த்தைக்கு கருப்பு நிற பாறைன்னு அர்த்தம். சம்மரில் தான் பார்க்குறதுக்கு பச்சை பசேல்னு இருக்குது, ஆனால் வின்டர் டைமில் முழுக்க முழுக்க பனியால் மூடி வெள்ளை வெள்ளேர்னு இருக்கும். ஸோ இதுக்கு மேலே ஹைக்கை கண்டினியூ பண்ண முடியல, ஏன்னா கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேறு வேலை இருக்கிறதுனால திரும்பி போகிறோம். இன்னொரு நாள் மறுபடியும் ஃபுல்லாக பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதுபோல் இன்னொரு ஐஸ்லாண்ட் பற்றின வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.